திருநாவாய். இங்க பெருமாள் நாவாய் முகுந்தன் நாராயணன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் மலர் மங்கை நாச்சியார். விமானம் வேத விமானம், தீர்த்தம் கமல தடாகம். இங்க மங்களாசாசனம் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார். அதாவது நீ யோசிக்கலாம், என்ன ஆழ்வார் நம்மாழ்வார் பாசுரம் மட்டுமே சொல்லிட்டு இருக்கேனேன்னு. நம்மாழ்வார்லாம் ரொம்ப பிடிக்குங்க, அதனால நம்மாழ்வார் பாசுரங்களா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களாம் நினைக்கலாம் பாசுரம் சொல்றாளே இதனால என்ன பயன்? ஒரு பாசுரம் ஆழ்வார்து கேட்டா கூட அந்த இனிமையில நம்ம ஆட்பட்டுடுவோமா. இன்னைக்கு அந்த புண்ணியம் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமேன்னு தான் ஒரு கஷேத்திரத்துக்கும் ஒரு ஆழ்வார் பாசுரத்தோட பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்தல புராணம் பார்க்கும்போது 9 யோகிகள் பெருமாளை தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு தபஸ் பண்றாளாம். இந்த நவயோகி அப்படின்ற பேர் தான் மாறி நாவாய் நாவாய் திருநாவாய்ன்னு மாறி. நவயோகின்ற பேர் தான் திருநாவாய் ஆச்சு. இந்த ஒரு கஷேத்திரத்துல மட்டும்தான் தாயாருக்கு தனி சன்னதி, மலர்மங்கை நாச்சியார் சன்னதின்னு உண்டு. மற்ற எந்த கேரள திவ்ய தேசத்திலுமே தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது. இங்க என்ன பண்ணாலாம், இந்த நவயோகிகள் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு முதல் நாள் ஒரு பெருமாளை பிரதிஷ்டை பண்றாளாம் முதல் யோகி. அடுத்த நாள் வந்து பாக்குறா அந்த பெருமாள் காணும். அதே மாதிரி 8 நாள் தொடர்ந்து பெருமாளை பிரதிஷ்டை பண்றாளாம், பெருமாளை காணுமா. 9வது நாள் 9வது யோகி வந்து பெருமாளை பிரதிஷ்டை பண்றாரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கர்ப்ப கிரகத்தை திறக்கும் போது பெருமாள் உள்ள அப்படியே இறங்கின்னு இருந்தாராம். உடனே காலை பிடிச்சு அப்படியே கட்டி பிடிச்சு நிறுத்திடுறாராம். அதனாலதான் அந்த ஸ்தலத்துல மட்டும் பெருமாள் முட்டிக்கு மேல வரையும் தான் காட்சி, முட்டிக்கு கீழே பெருமாள் கிடையாது. இந்த அத்தனை பெருமாளும் எங்க போனா அப்படின்ற கேள்வி நமக்கு வரும் இல்லையா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த கோவில் அர்ச்சகரை இந்த ஒரு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய மோதிரம் ஒரு குழியில போய் விழுந்துடுறதாம். அந்த குழியில தோண்ட 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 பார்த்தா 8 விக்கிரகமும் அங்க கிடைச்சுதான். அப்படிப்பட்ட உயர்ந்ததான நின்ற திருக்கோலத்துல பெருமாள் இங்க நமக்கு காட்சி தரார். இந்த பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல மாசி மகன்ற இது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இங்க தைப்பூசத்திலேருந்து ஆரம்பிச்சு மாசி மகம் வரையும் பெரிய மகாமகம் இங்க நடக்குமா. இந்த பெருமாளை பத்தி நம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா 9ஆம் 10 8ஆம் திருவாய்மொழியில 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மனத்து ஒன்றிய சிந்தையினார்க்கு வெறித்தன் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகையுண்டுகளோ கொடியேற்கே.